கிங்காங் அவர்களோட மகள் திருமணத்தை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்பவே வித்தியாசமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, பொதுவாக மணப்பெண் வீட்டில இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சீர்வரிசை கொடுப்பாங்க, ஒரு சில பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க கல்யாணத்தில் அப்படியே உள்டாவா மாப்பிள்ளை வீட்டில இருந்து மணப்பொண்ணுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு சில கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நகைச்சுவை நடிகர் கிங்காங் அவர்களோட மூர்த்த பொண்ணுக்கு இன்னைக்கு காலையில் ரொம்பவே சூப்பராக மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் அவங்களோட மேரேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும் கலந்துக்கிட்டாங்க. அடுத்து ரிசப்ஷனில் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் கலந்துக்க போகிறாங்க. இந்த ஒரு கல்யாணத்தில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அங்கே கலந்துக்கிட்டவங்க வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா, மணப்பெண்ணுக்கு மணப்பையன் வீட்டிலிருந்து ஒரு சில பரிசு பொருட்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தங்க நகைகள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னப்பா சொல்கிற, பொதுவாக பொண்ணு வீட்டிலேருந்தே பையனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னீங்கன்னா, எஸ் இது வந்து நடைமுறை. பட் அதை அவங்க அப்படியே மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு நெக்லஸ் ஒன்று பரிசாக போட்டுருந்துருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாமல் அந்த நாத்தி காசு கட்டுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்திருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. பட் அவங்க ஒன்றெல்லாம் இல்லை, 2-3 ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு எடுத்து கொடுத்துருந்துருக்காங்க. பழங்கள், காய்கறிகள், அரிசிகள்லாம் வந்து ஒரு சில இடத்துல கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட சமுதாயத்தில் அவங்களோட சம்பிரதாயத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே டபுளாக பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணை வந்து தன்னோட மகள் மாதிரி அவங்களுக்கு இது பண்ணுறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்திருக்காங்க. தன்னோட பொண்ணுக்கு இந்த அளவுக்கு பண்ணுறாங்க, ஒரு மகள் மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கிங்காங் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி கண் கலங்கி மேடையிலேயே அழுதுருக்காரு. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. மணப்பையன் வீட்டில் பண்ணியிருக்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல டைரக்டரான பிரேம்குமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் தமிழ் சினிமாவில் இப்போ கிரிட்டிக்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகிருச்சு அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விமர்சனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு படத்துக்கு இருக்கணும். ஆனால் அது நேர்மறையான விமர்சனமாக இருக்கணும். இந்த படத்தில் இதெல்லாம் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ விமர்சகர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே நேர்மறையாக தான் பேசுகிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நான் எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்ட நபர்கள் இருக்காங்க. அவங்களோட பேசும் வார்த்தைகள், பேசும் தோணி ஒரு குறிப்பிட்ட நபரை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை சமீப காலமாக நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய அளவில் இது தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெருகியிருக்கு. நிறைய நல்ல நபர்கள் இருக்காங்க. படத்தில் உள்ள உண்மையான குறைகளை சொல்கிறவங்க இருக்காங்க. அதை நாசுக்காக சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸுங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. தப்பாக பேசுகிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதனால் என்ன ஆயிடுதுன்னா, நிறைய பேர் படத்துக்கே வரமாட்டேன்றாங்க. படம் அப்படி தான் இருக்குன்னு அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ இது அதிகரித்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு தன்னோட குமுறலை பிரேம்குமார் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.